ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிகிகா ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் லதா பூபதி. உன்னை சரணடைந்தேன் இறுதி அத்தியாயம். அல்லாத கவி, இன்னும் 3 மாதம்தான். அதுக்கப்புறம் இந்தியாவில் போய் அம்மா கூட தானே இருக்க போகிற? எப்படி சொல்கிறீங்க? இன்னும் 2 வாரத்தில் குழந்தை பிறந்துடும். அப்புறம் உன்னை இந்தியா கூட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல, அதுதான் சொன்னேன். அல்லாதடி, எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குது. வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தாங்கல்ல, திடீர்னு கிளம்பி போனால் கஷ்டமாக தான் இருக்கும். சரியாயிடும். சரி, ஈவினிங் வா, உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். சரியாடி, போகலாம் என்று இருவரும் வெளியில் சென்று வந்தனர். இங்கே பாரு, லைட்டாக வயிறு வலிச்சாலும் என்கிட்ட சொல்லணும். டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? லைட்டாக வலி இருந்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் கேர்லெஸ்ஸாக விட்டுறாத கவி என்றதும் நான் சொல்கிறேன் நாடி என்றாள். சரி, ஹாஸ்பிட்டல் போவதற்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு வச்சிட்டியா? இன்னும் இல்லை. எப்போ பேக் பண்ண போகிற? திடீர்னு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? வா, இப்போவே எல்லாம் எடுத்து வைக்கலாம் என்று இருவரும் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான அனைத்தையும் பேக் பண்ணி வைத்து கொண்டிருந்தனர். ஆதிமாமா, என்னன்னு தெரியல, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க என்று ஜனனி சொன்னதும் ஆதியும் கவியும் இருவரும் லட்சுமியின் ரூமுக்குள் சென்று பார்க்கையில் அவள் மயங்கி கீழே கிடந்தாள். வீட்டில் உள்ள அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனை புறப்பட்டனர். அங்கே லட்சுமியை பரிசோதித்த டாக்டரோ, இவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது என்றதும் அனைவரும் பயந்து போயினர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு பிளட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு, பிளட்டை இறக்குனாதான் உயிரை காப்பாற்ற முடியும் என்றதும் அனைவரும் மிரண்டு போயினர். ஜனனி தன் அம்மாவுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருந்தாள். கவியோ ஜனனியை ஆறுதல் படுத்தி கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்திருக்க, குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றனர். திடீரென நர்ஸ் அவர்களிடம், இன்னும் 4 மணி நேரத்தில் அவங்களுக்கு பிளட் ரெடி பண்ணிடுங்க. நாங்கள் எங்கள் சைடுக்கெல்லாம் தேடி பார்த்தோம், எங்கேயுமே அந்த குரூப் ரத்தம் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்களுக்கு ரத்தம் இறக்குனாதான் உயிரை காப்பாற்ற முடியும் என்றதும் ஃபேமிலியில் யாருக்கும் O பாசிட்டிவ் ரத்தம் இல்லை. அனைவரும் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போயிருந்த வேளையில் கவி திடீரென, எனக்கு O பாசிட்டிவ் ரத்தம் தான், நான் கொடுக்கிறேன் என்றதும் அனைவரும் பயந்தனர். ஆதி கவியிடம், இங்கே பாரு கவி, உனக்கே ஆல்ரெடி பிளட் ரொம்ப லோவாக இருக்குது, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிளட் எடுக்க. அதுவும் இல்லாமல் இன்னும் உனக்கு 2 வாரத்தில் டெலிவரி வேறு ஆக போகுது, கண்டிப்பாக டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க என்றதும், நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன் என்று கூறிவிட்டு டாக்டரிடம் சென்று, சார் எனக்கு O பாசிட்டிவ் தான், நான் பிளட் தரலாமா என்று கேட்டதும், நோ நோ நோ, நாட் பாசிபிள். இப்படி பிளட் எடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உங்கள் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது? இப்போ இதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை டாக்டர், நீங்களும் ரத்தம் ஸ்டாக் இல்லைங்கிறீங்க. எனக்கு இவங்க உயிரை காப்பாற்றணும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது, எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பிளட் எடுங்க, ஏற்பாடு பண்ணுங்க என்றதும், சரி, உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு 2 பேர்த்துக்கிட்ட நான் பேசணும், வர சொல்லுங்க என்று அனுப்பிவிட ஆதியும் ரமாவும் உள்ளே சென்று டாக்டரிடம், உங்கள் ஒய்ஃபு ரத்தம் கொடுக்க ஆர்வமாக இருக்காங்க, என்ன பண்ணலாம், உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா டாக்டர் என்றதும், அது உறுதியாக என்னால் சொல்ல முடியாது, 20% தான் சான்ஸ் இருக்குது. உங்கள் ரிலேட்டிவ் சைடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு யாருக்குமே O பாசிட்டிவ் இல்லையா என்று டாக்டர் கேட்டதும், நாங்கள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டோம் சார், யார்கிட்டையும் அந்த குரூப் ரத்தம் இல்லை என்றதும், ஒன்று பண்ணுங்க, நாங்கள் எங்கள் சைடு ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் பிளட் எடுக்கணும். உங்கள் ஒய்ஃப்கிட்ட இருந்து இதனால் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தால் எங்களுக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கையெழுத்து வாங்கிட்டு தான் பிளட் எடுப்போம், என்ன சொல்கிறீங்க என்றதும் அனைவரும் குழம்பி போயிருந்தனர். வெளியில் சென்று கவியிடம் அவ்வளோ தூரம் சொல்லியும் கவி கேட்காமல், கொடுத்தேதான் ஆகணும், அவங்க உயிரை காப்பாற்றணும் என்று ஒரே முடிவாக நிற்கையில் வேறு வழியின்றி கையெழுத்து வாங்கி கொண்டு கவியை பிளட் எடுக்கும் ரூமுக்குள் அழைத்து சென்றனர். ஆதியோ கவியை இறுக கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பித்தான். அவன் அழுவதை பார்த்ததும் ஜனனி மற்றும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் கண்ணிலும் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. இப்போது 2 உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை நினைத்து அனைவரும் கண் கலங்கினர். கவியை பிளட் எடுக்கும் ரூமுக்குள் அழைத்துச் செல்கையில் உள்நுழையும் முன் ஜனனி ஓடி சென்று கவியின் காலில் விழுந்து கதறினாள்.
அக்கா, எங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க, ஏன் உங்களை கொல்ல கூட முயற்சி செஞ்சாங்க, பாலில் விஷம் கலந்து. அப்படி இருந்தும் ஒரு ஆபத்தில் அவங்கள காப்பாற்றுவதற்கு உங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்ற நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியலக்கா என்று சத்தமாக கத்தி கதறினாள். அப்பொழுது அந்த விஷயத்தை கேட்ட அனைவரும் வாயடைத்து போய் நின்று கவியை ஒரு கடவுளை பார்ப்பது போன்று அனைவரும் மெய் சிலிர்த்து நின்றனர். அக்கணம், அல்லாத ஜனனி, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. இப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அவங்க நல்லபடியாக வெளியே வரணும், அதற்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். செல்வதற்கு முன் கவியிடமும் ஆதியிடமும் கையெழுத்து வாங்கின பிறகு பிளட்டை எடுக்க அனுமதி தந்தனர். உள்ளே சென்றதும் கவிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் உள்ளே செய்து வைக்கப்பட்டிருந்தது. திடீரென மூச்சு திணறல் வந்தால் அதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. எந்தவித பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்வதற்காக அனைத்து டாக்டர்களும் அங்கே உள்ளே தயாராக இருந்தனர். பிளட் எடுக்கப்பட்டது. அப்போது திடீரென கவிக்கு மூச்சு திணறல் ஏற்படவும் ஆக்சிஜன் செலுத்தியும் மூச்சு திணறல் நிற்கவில்லை. உடனே டாக்டர் அவர்களிடம் வேற ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தனர். அப்போது டாக்டர், இந்த மருந்து தீர்றதுக்குள்ளே இவங்களை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நிபந்தனை விடுத்து அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பயணித்தது. இவர்கள் கவியை எடுத்துக்கொண்டு வேகமாக டாக்டர் எழுதி கொடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று கொண்டிருந்தனர். இங்கே ஜனனியும் மற்ற அனைவரும் லட்சுமியின் உயிருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தனர். பின்னர் கவியிடம் எடுத்த பிளட்டை லட்சுமிக்கு செலுத்தி கொண்டு இருந்தனர். கவியை அவர்கள் சொன்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தவுடன் இன்னும் 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கூட அவங்க உயிரை காப்பாற்றிருக்க முடியாது. இப்போ நல்லா இருக்காங்க என்று சொன்னவுடன் தான் அவர்களுக்கு உயிரே வந்தது. இப்போ யாரும் போய் பார்க்க வேண்டாம், 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் சென்று ஒவ்வொருத்தராக போய் பாருங்கள், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டு டாக்டர் சென்று விட்டனர். அங்கே லட்சுமியும் நல்லபடியாக இருப்பதாக டாக்டர் கூறியவுடன் அங்கு இருந்த அனைவருக்கும் உயிரே வந்தது. இவர்கள் இருவரும் ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் வைக்கப்பட்டு பின்னர் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். சென்ற பிறகுதான் லட்சுமிக்கு தெரியும் தன் உயிரை காப்பாற்றியது கவிதான் என்று. அதை கேட்டவுடன் கதறி அழுத லட்சுமி நேராக கவியின் ரூமுக்குள் சென்று கவியின் காலில் விழுந்து கதறினாள். என்னை மன்னிச்சிடு சாமி, ஏதோ புத்தி கெட்டு போய் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று சொல்லவும் கவியும் அழுது கொண்டு, அதனால என்ன, பரவாயில்ல விடுங்க, நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்ததே எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், அழுது உடம்பெல்லாம் கெடுத்துக்காதீங்க என்று கூறினாள். பின்னர் ஜனனி கவியின் முன்னையே தன் அம்மாவே, ஆறுமா, நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தின, இப்போ அவங்களால தான் நீ உயிரோடையே இருக்க தெரியுமா? தெரியும் ஜனனி, மேலும் மேலும் அதையே சொல்லி என்னை காயப்படுத்தாதம்மா, நான் பண்ணது தப்பு தான் என்று கூறியதும், ஜனனி கம்மனு, நடந்துருச்சு, அதை பற்றி பேச வேண்டாம், அவங்க உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அவங்கள ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு கூட்டிகிட்டு போ என்று கூறிவிட்டு கவியும் படுத்தாள். பின்னர் ஆதி வந்ததும் கவியின் செயலை நினைத்து மெய்சிலிர்த்து போய் பேசி கொண்டிருந்தான். இவ்வளோ நடந்திருக்கு, வினோத் மேட்ரு மாதிரி இதையும் மறைச்சிட்ட பத்தியா என்றதும் கவியின் முகத்தில் சிறு புன்னகை மட்டும் பூத்தது. அவங்க உன்னை கொல்ல கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்தும் நீ அவங்கள காப்பாற்ற பார்த்தியே, அங்கே நிற்கிற கவி நீ. நானாக இருந்தால் கூட இந்த உதவியை செஞ்சுருக்க மாட்டேன். உன் கேரக்டர்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எவ்வளோதான் நமக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் ஆபத்தான நேரத்தில் உதவணுங்கிற குணம் உன்னிடம் இருந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும் என்று கூறி அவளை இறுக அணைத்து நெற்றியில் அன்பு முத்தமிட்டான். 1 வாரம் கழித்து கவிக்கு டெலிவரி டைம் பக்கமாக நெருங்கிவிட்டது. அனைவரும் பதற்றத்தில் இருந்தனர். லட்சுமியும் ரமாவும் கவியை ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்று செக்கப் பார்த்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு வந்தனர். வீட்டிற்கு வந்தவுடன் கவிக்கும் குழந்தைக்கும் தேவையானதை வாங்குவதற்காக ரமாவும் லட்சுமியும் வெளியில் சென்றுவிட வீட்டில் கவி மட்டுமே தனியாக இருந்தாள். அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க கதவை திறந்த அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே வினோத்தின் நண்பர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். வேகமாக இவள் திரும்பவும் கதவை சாத்தவும் அவளை இழுத்து தள்ளிவிட்டு அவளை அடிக்க தயாராகினர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் வினோத்திற்கு கால் செய்து, டேய் வினோத், நீ சொன்ன மாதிரி இப்போதாண்டா எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு, எதுக்குடா? ஆதி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்டா, அவள் பொண்டாட்டி மட்டும் தனியாக சிக்கிட்டா, அவள் தானே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா,
நீ பொறப்ப சீக்கிரம் வா, இன்னைக்கே அவள் கதையை முடிச்சிடலாம் என்றதும் வினோத்திற்கு உள்ளுக்குள் பயம் தட்டியது. நான் வரண்டா, எதுவும் பண்ணிடாதீங்க என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவர்கள் அனைவரும் மது போதையில் வர இருந்தனர். வினோத் வருவதற்குள் வீட்டிற்குள்ளேயே கவியை கட்டி போட்டு வாயில் துணியை வைத்து அடைத்து உட்கார வைத்தனர். வினோத் கேட்டிற்குள்ளே நுழையும் போது அங்கே கீழே வாட்ச்மேன் அடிபட்டு கிடப்பதை பார்த்தான். பின்னர் என்ன பண்ணார்களோ என்று தெரியலையே என்று எண்ணிக்கொண்டே உள்ளே நுழைந்த அவன் பார்த்த காட்சி அங்கே அவனை கண்கலங்க வைத்தது. கவி நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதை பார்த்து அவனுக்கும் மனம் வலித்தது. பின்னர் தன் நண்பர்களிடம் எதுவும் பண்ண வேண்டாம், வாங்க கிளம்பலாம். என்னடா வினோத் இப்படி சொல்ற? அவ உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா. அப்படி இருந்தும் அவ மேல என்னடா கருணை காட்டுற? உனக்கு கொலை செய்ய கஷ்டமா இருந்தா சொல்லிடு, நீ வெளியே போ, நாங்க பண்றோம் என்றதும் அதெல்லாம் வேண்டாம், முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடலாம். கவி மன்னிச்சிடுமா, இந்த மாதிரி இருக்கிறப்ப உன்னை நாங்கள் ஏதாவது பண்ணணும்னா அந்த பாவம் எங்களை சும்மா விடாது, நாங்கள் கிளம்புறோம் என்று கூறிவிட்டு கையில் இருந்தது வாயில் இருந்த கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு எங்களை மன்னிச்சுடு என்ன சொல்லிவிட்டு வெளியே கிளம்பும்போது வீட்டில் யாரும் இல்லை, அவங்க வரத்துக்குள்ளே கிளம்பிடலாம் என்று கிளம்பினார்கள். திடீரென கவிக்கு பிரசவ வலி பிடித்தது. அவர்கள் நண்பர்கள் அனைவரும் வாட கிளம்பலாம் வினோத் என்று கூறி வினோத் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. பாவண்டா, ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்னாச்சும் போய் சேர்த்துடலாம். சரி, அப்படி சேர்த்தா நீ எதுக்கு வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? கொலை பண்ண வந்தேன்னு சொல்வியா? மாட்டிக்க மாட்டியா என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பும் போது வினோத் என்னை காப்பாற்று வினோத் என்று கவி கத்தவும் அவன் மனம் தாங்காமல் அவளை தூக்கி சென்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். வெளியே சென்று அனைவரும் வீட்டில் வந்து பார்த்தபோது கவியை அங்கே காணோம். பிறகு வாட்ச்மேனிடம் விசாரித்த போது நடந்தவற்றை கூறுகையில் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். அங்கே சென்றவுடன் கவிக்கு நல்லபடியாக பெண் குழந்தை பிறந்திருந்தது. டாக்டரை பார்த்த அவர்களை, ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படி தான் தனியாக விட்டுட்டு போவீங்களா? நல்ல வேலை, இவர் கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்த்ததுனால 2 பேரையும் காப்பாற்றிருக்க முடியாது. நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் இந்த தம்பிக்கு சொல்லுங்க என்று வினோத்தை காட்டவும் ஆதி வினோத்தின் கையை பிடித்து அழுது கொண்டு நன்றி கூறினான். உடனே கவி ஆதியிடம், ஆமாம் ஆதி, வினோத் அந்நேரம் அங்கே வரலன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்குன்னு எனக்கே தெரியல, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு என்று கூறவும் ஆதி கண் கலங்கினார். பின்னர் குழந்தையை அனைவரும் எடுத்து கொஞ்சம் மகிழ்ந்தனர். பின்னர் வீட்டுக்கு சென்றதும் வினோத்தின் ஃபேமிலியையும் அங்கேயே வர சொல்லி இருக்க வைத்தனர். பின்னர் கவியையும் அம்மாவையும் அவள் தங்கையையும் இங்கே வந்து தங்கிக்கோங்க என்று சொல்லி லட்சுமி வற்புறுத்த அவர்களும் அங்கேயே வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டனர். பின்னர் அனைவரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த வீட்டில் வாழ்ந்து மகிழ்ந்தனர். இதோட இந்த ஸ்டோரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரியை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டால் தான் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஸ்டோரி வந்து கொண்டு செல்ல முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ நாளாக கமெண்ட் பண்ண இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம்னாச்சும் நீங்கள் பார்க்குற ஒரு 1000 பேர் பார்க்குறீங்களா, அந்த 1000 பேருமே கதை எப்படி இருந்துச்சு, பிடிக்கலையா பிடிக்கலைன்னு சொல்லுங்கள், இதாச்சுன்னு ஒன்று சொல்லுங்கள். எங்களுக்கு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் கதை ஸ்டோரி எழுதுறதுக்கு. தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதுக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டோரி எழுதுகிறோம். உங்களுக்காக தான், உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். உங்கள் சைட் இருந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நாம் இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில் நாம் அடுத்ததாக பார்க்கலாம். பாய்.